ஆனால் இல்லை, ஹிந்தி மொழியால் வந்து இந்த மாநில மொழிகள் அளிக்கப்படுவதாகவும் ஒரு கருத்து புள்ளி விவரங்கள் வந்து தொடர்ச்சியாகவே கூடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அது தொடர்பான போராட்டங்கள், ஹிந்தி மொழியால் அந்த கன்னட மொழி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த ஹிந்தி மொழியால் மராட்டிய மொழிக்கு பாதிக்கப்பட்டு, மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியே அழிஞ்சு போச்சு, மராத்தி சினிமாவே வரல, ஹிந்தி மொழி தான் வரணும், படம் தான் ஓடுதுன்னு நாங்கள் பேசிட்டு இருக்காங்களே. இந்த இருமொழி கொள்கையிட்ட மும்மொழி கொள்கையிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா தமிழ் படமே இங்கே இருக்காது, வெறும் ஹிந்தி படம் தான் ஓடும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தேட்டரில் ஹிந்தி படம் கிடையாது. 65 சென்னையிலேயே ஒரு 2-3 தேட்டர் ஹிந்தி படத்துக்காகவே இருந்தது. மினர்வா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, இப்போ தேட்டர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நடராஜ் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, ஹிந்தி படம் தான் போடுவாங்க. பத்மநாபா தேட்டர்னு ஒன்று வால்டாக்ஸ் ரோட்ல இருந்தது, ஹிந்தி படம் தான் ஓடும். இப்போ சென்னையில் எங்கேயாவது ஹிந்தி படம் ஓடுதா? தமிழ்நாடு பூரா எங்கேயாவது ஓடுதா? அது என்ன காரணம்? இங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி படம் பார்க்குற டேஸ்ட் உள்ளவங்க இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த கொள்கை. இப்போ மதுரையிலேயே ஹிந்தி படம் ஓடின காலம் உண்டு, கோயம்புத்தூர்ல ஹிந்தி படம் ஓடின காலம் உண்டு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. இப்போ ஒரு சின்ன தகவல், 60 வருஷம் ஆகி போச்சு அந்த போராட்டம் நடந்து. இப்போ இல்லை, படங்கள் இப்போ தமிழ்ல டப்பிங் பண்ணி போடுறாங்க. எங்களை போன்ற ஒரு 62 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அதனால இதை திருப்பி கொண்டாந்து புகுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்களை விட வேகமாக இன்னும் எங்கர் ஜென்ரேஷன் இப்போ வந்துடும். இப்போ இருக்கிற நாங்கள் படிக்க இருக்கிற காலத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஆனால் இப்போ சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, அது இதெல்லாம் வந்துடுச்சு. இதன் மூலமாக பிரச்சாரத்தை செஞ்சால் மிகப்பெரிய கொழுந்து விட்டு எரியும். சார், ஆர்எஸ் பாரதி, நீங்கள் அதை ரொம்ப நீண்ட காலமாக இந்த மொழி பிரச்சனையை அவதானித்து வரதெல்லாம் கேட்குறேன். இந்த உண்மையிலேயே ஒரு மொழி பிரச்சனையை மையப்படுத்தி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த மொழியை வைத்து அதை அரசியல் ரீதியாக அதை ஆதிக்கத்துக்கு உட்படுத்த முடியுங்கிறது வந்து உண்மையாக தான் இந்த தொழில்நுட்ப இயக்கத்தில். சார், அவர்கள் ராமரை வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. 10 வருஷமா அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு ராமர் கோயிலை கட்டினாங்க. பெரிய பிரம்மாண்டமா எலெக்ஷனுக்கு முன்னாடி விழா நடத்தினாங்க. அது பெரிய கை கொடுக்கல அவங்களுக்கு. சரி, ராமரை விட்டு இப்போ இந்திய கையில் பிடிக்கிறாங்க. எப்படி ராமர் கோயில் கட்டி அவரால் வெற்றி பெற முடியவில்லையோ, இதையே நிச்சயமாக இந்திய மக்கள் தோற்கடிப்பாங்க. ராமர் கோயில கட்டின இடத்துல பிஜேபி ஜெயிக்க முடியலையே, அயோத்தியிலேயே. அதான் நிலைமை. அவங்க அதை தானே 10 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. பிஜேபி உருவாகி ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் ராமர் கோயில் கட்டுறேன்னு தானே. அது இந்த எலெக்ஷன் இப்ப ஒன்ன பிடிச்ச உடனே இதை பிடிக்கிறாங்க.